தாயி குறை நீக்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிற்கிறாங்க. இல்லையா தாயி, நீயும் 1000 தேவாதி கையேந்தி பார்த்துக்க, 1000 பக்கம் போயும் பார்த்துக்க. இன்னைக்கு வாரிசு இன்னைக்கு பங்கப்பட்டு நிற்கிது. கவலைப்படாது தாயி, எங்கிட்ட வந்தாச்சுல்ல நீயும் இல்லை. இந்த ரங்கங்க எத்தனையோ பேர் என் பட்டியல வந்து நிற்கிது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 27 ஆண்டு காலத்துல எத்தனை வாரிசு கொடுத்தாச்சு. கருமலனுக்கே வாரிசு கொடுத்தவனாய நானே. என்னை முழு மனுஷோடு நம்பி நின்றா போது இந்த பாலத்து கருப்பை என்னைக்குமே பொய்யால் எடுக்க மாட்டேன். அதுல போறா இதுல போறா அப்படி இப்படின்னா அதெல்லாம் எதையும் பண்ண என்னை நம்பி வந்து நில்லு. உனக்கு பட்டி பெருக்கி பால் பெருக்கி இதே பட்டியில பால் வச்சு தர வேண்டியது 80 போதுமா? கூடவே வந்து நிக்கிறனாயா ஒரு காலியாய்க்கு கற்பனை ஒண்ணு இருக்குது, குறை ஒண்ணு பாக்கி நிற்கும். புரிஞ்சுதா? அதை என்னங்கிறத சொப்பனத்துல வந்து சொல்றனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வை, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? அது போக கொஞ்சம் வருமானத்துலாம் கொஞ்சம் சிக்கலாகி நிற்கிதாயா. அது போக கைப்பற்றதான் இன்னைக்கு சவால் போடுது. மீட் பண்ணலாமா? மீட்டு கொடுக்க வேண்டியது 80. நீ கேட்க வந்தது ஒரே 3 ஏட்டுக்கு உத்தரவு கொடுக்கறனாயா. இந்த தாயே அடியா பெருக்கி தரணுமா? இல்ல மொத்தல 2 பேரா நிக்கிறது, இன்னைக்கு 3 பேரா பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதாயா. இல்லையா குறையோட நிக்குது, குறையை நீக்கி கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிற. இல்லையா ஒன்னும் கலங்க வேண்டாமாயா. எல்லா அளவு என்னை முழு மனுஷோட நம்பி நின்றுட்டா போதுமா? முழு மனுஷோட நம்பி நின்றுட்டா முத்து போட்டு நடத்தி கொடுக்க வேண்டியது 80. அது போக இன்னைக்கு தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் சாணம் ஏறினா முளைஞ்சரிக்கி நிக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு இல்ல தடுமாறி உள்ளம் தடுமாறி 2 தங்கம் பார்த்து இன்னைக்கு 3 குறையை போட்டுட்டு நிக்கிற. முடிச்சு கொடுத்துறனாயா. முதல்ல அந்த காரியத்துக்கு உத்தரப்படுத்துறனாயா. அது போக ஒன்னு எதிர்பார்த்துட்டு நிக்கிற பாரு, அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறான். காரியம் தவுந்து வந்துட்டு நிக்குதாயா. தகுந்த காரியத்தை நீங்க தடையில்லாத முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குதாயா. ஒரு குணம் வந்தா 9 குணம் ஜெண்டமாய் நிக்குது. முதல் காரியம் அந்த நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. 2வது காரியம் இப்படி தடுக்கலாம் நிக்குது, அதையும் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. பயப்பட வேண்டாம், உத்து காமிக்க வேண்டியது 80. என்னை முழு மனசோட நம்பி நில்லாயா. திசை காமிக்கலாயா. முனமுடியாது தீர்த்து கொடுத்தாரு. போதுமா? போறம்போ அடியா. ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிறீங்க. இல்லையா வட்டியும் ஜாதாரமாயி போச்சு, இல்லமும் ஜாதாரமாயி, இன்னைக்கு தொழிலும் ஜாதாரமாயி, உள்ள அழுது வெளியே சிரிக்கி இன்னைக்கு அக்னியா குமரியா ஆறாப்படி வந்து நிக்கிறப்பா. இது நல்லபடியா மரபெல்லாம் பேசிட்டு வர. இது உனக்கு எனக்கு தெரியுது மாதிரி கலங்க வேண்டாம். இந்த அம்மாவாசையிலும் ஆரம்பிச்சு 3 அம்மாவாசையிலும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? கருப்ப வர்ற திசை காமிச்சு கட்ட உடைக்கிறனாயா. வட்டிக்கு படி மீட்டு சாதிச்சு போல மாதிரி கிளம்பி ஏனா தானே நினைக்கிறாங்களப்பா. இல்லையா சவால் போட்டுலாங்க பிள்ளை. இந்த பாலத்து கருப்ப தாய் நம்ம கூட வர்ற மீட்டு கொடுத்துருவோம். அடியா காரியத்தை கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. இல்லமும் படுகளம் சாஞ்சு போச்சு, தொழில் முறையும் படுகளம் சாஞ்சு போச்சு. இன்னைக்கு இல்லம் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதே. இல்லையா மொத்தத்துல நீ திங்கிறது சோறு இல்லையப்பா, விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்க்கற. இல்லையா 4 பக்கம் மக்கள் கட்ட போட்டு நடுவால உன்னை நிறுத்தி வேடிக்கை அமைக்குதப்பா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரையும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லமும் தடுமாறி உள்ளமும் தடுமாறி பட்டி அத்தனை இன்னைக்கு அல்பாலமா நிக்குது. விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி தானப்பா. உன்ற பட்டி பூத்து கொழுத்து சோலையா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் எரிக்க செடியா முடிச்சு கிடக்குதப்பா. அப்படிதான் புரியல. கொட்டை முத்த விதைச்சு வேடிக்கை காமிச்சிட்டாங்க. அத்தனை படுகளத்தையும் மீட்டு பேர் வைத்து தர வேண்டியது 80. திசை காமிச்சு முதல் அந்த சிக்கல் இருந்து உன்னை மீட்டு தரோம். அப்புறம் படிப்படியா திசை காமிக்கிறோம். முடிச்சுக்கோ, பாலிப்படியா வந்து நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. முடிச்சு கொடுக்க வேண்டியது 80. இந்த பாதுகாப்பு கூட வந்து நின்று முடிச்சு குத்துறப்போ பயந்துட்டு நிக்க வேண்டாம். புரிஞ்சுதா?
காரியம் நடக்கணும் கைப்பற்றணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா சாதிச்சு கொள்ள இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்கிட்டு போறேன் இன்னிலிருந்தே உன் ரேட்டு கூட வந்துருவேன் அத்தனை மனம் முடியாத கைப்பற்றி போடலாம் காரியத்தை நடத்தி போதுமா மனம் முடியாத முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த தடவையே ஆள் வரு முடிச்சு போடலாம் இந்த அடியா நடையா நடந்து நடகோலி கேட்டு பார்த்தாச்சு எங்கேயுமே கடக்கூர்ல வந்து எம்பட்டியில் நிக்குது இல்லையா தொழிலும் அமைய மாட்டேங்குது இல்லத்திலுமே நிம்மதி இல்லை வெளியும் போக முடியல உள்ளேயும் இருக்க முடியல அம்சல்லாமா என்னை நம்பி நிப்பியா மூணு சோட நம்பி நின்று அப்படின்ட்டா 6:30 மணியில உட்கார வச்சு உன்னை அலங்கரிச்சு போறேன் நாயா போதுமா இந்த பாலத்துக்கு கூடவே வந்து இருக்கிறேன் சத்தியில ஒரு திசை காமிச்சிருப்போம் அந்த திசையில போ முடிச்சு கொடுத்தாரு போதுமா அடியா என்றதாங்க உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறே இல்லையா இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார சவால் போடுறது வெளியே சவால் போடுதப்பா இன்னைக்கு வட்டிக்குள்ளார நான் சொல்றதை கேளு இந்த வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம வட்டி அத்தனை கட்ட தரிச்சு கச்சை வீதி விட்டுட்டாங்கப்பா இல்லையா இது எல்லாம் மீட்டு என் வட்டி வாழ வச்சு பூத்து குழுங்க நந்தவனமா மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்தாச்சு உன்ற மனம் போல உன்ற காரியத்தை நடத்துறேன்னு இனிமேலாவது உச்சார பழச்சுக்குவியா காமிக்கிறப்ப பயப்பட வேண்டாம் உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா காசு பணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா தாய்க்குள்ள உறவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா பயப்படாத உறவுக்கு கை கொடுக்கிற இந்த கருப்பு தான் உனக்கு இந்த கருப்பு போட வந்து நிக்கிற இந்த அம்மாவாசைக்கு ஒரு சிக்கலை விடுவிக்க ஒரு நீ பயிற்சிக்கிட்டு கிடக்காத அந்த சிக்கலை விடுவிக்கிற படிக்கு படி மீட்டு முடிச்சு கொடுத்தாரு போதுமா ஓ வரப்போ ஐயா நீ நம்பித்தானே வர்ற இன்னைக்கு இருந்து உன் ரேட்டு போட வச்சிருக்க புரிஞ்சுதா உத்தரவு போட்டுடலாம் அதே மாதிரி பயந்து நிக்க வேண்டாம் என்னமோ ஏதோ அப்படி இப்படி எல்லாம் நினைக்க கூடாது நான் கூட வருவேன் நான் முன்னாடி வர நீ பின்னாடி புரிஞ்சுதா இந்த பாதுகாப்பு கோட்டையில பட்டி பால் பார்த்து கொடுத்து தகுந்த காரியத்தை நடத்து இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா இந்தா பிடிச்சுக்கோ பயம் இல்லாத வா இந்தா ஒரு கிழவன் முள்ளு தெரியுது அந்த கிழவன் முள்ளுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மலை தெரியுது அந்த கிழவன் நட்டு கீழே ஒரு சாமி கும்பிட்டியா கும்பிட்டு இருக்கிறியா இல்லையா நிக்கிறான் பாரு நிக்கிறான் பாரு விடலாமா பார்த்தா ஏதோ மக்கள் நிக்கிறான் கிலோமீட்டருக்குள்ள அவனுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறியா போய் கும்பிடு புரிஞ்சுதா நானும் அவனும் 3 நாளுக்குள்ள இந்த சொப்பனத்துல வரப்போம் போகணும் ஐயா எத்த கையாவே நிக்குது என்ற தங்கத்துக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள காரியம் ஒண்ணு நீயும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிற அது தடுங்களாவே போய்கிட்டு இருக்குது அது போக தொழிலை பெருக்கி சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு மரபுலாம் பேசி புரிஞ்சுதா ஒன்னும் பயப்பட வேண்டாம் மனம் முடியாத மீட்டு தரனாயா இது சத்திய பாக்கு அது போக இன்னொரு பாதையை காமிக்கிறேன் அதையும் முடிச்சுக்கோ எல்லாரும் மங்குமுலாம்ன்ற கோட்டைக்கு காவலா வந்து நின்று காரியத்தை முடிச்சு தரனாயா துண்டு போட்டதை விட்டு போடலாம் மதுரையிலிருந்து ஒன்னு கையெழுத்து வந்து நிக்கிறா கல்யாண காரியம் தவிர்த்துட்டு நிக்குது வட்டியில நிக்கிற பேர் விளங்க வைன்பது கேட்டு நிக்குது வர சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு பொண்ணாலுமே தொழில் முறை இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிக்குது பெத்த கண்ணு தகப்ப இன்னைக்கு கொஞ்சம் அலங்கோலமா நிக்கிறான்னு வந்து கேட்டுட்டு நிக்குது வச்சு ஐயா இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகிரிமானில் உனக்கு திசை காமிக்க வேண்டியது என் பொறுப்பு திசையோட்டி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறேன் ஐயா பயப்பட வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிற்கிற போதுமா அது போக சில போட்டு மனசை குழப்பிக்கிட்டு நிக்கிற அந்த காரியத்துக்கு 3.25 நாளையில் வரணும் தாயே இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரிமானிலே நீ செய்யறதுல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு நிக்கிறாயா அந்த சிக்கலை மீட்டு கொடுத்துறனாயா பயப்பட வேண்டாம் பெத்த கண்ணு ஆங்கண்ணுமே இன்னைக்கு ஒரு நிலையில கொண்டு நிறுத்தினாயா அது போக நீயும் ஒரு சிக்கல் வருமா வராதா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா இந்தா ஓ என்னை நம்பி நில்லு குறையில்லாத முடிச்சு கொடுத்துருந்தாய் கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு ஒன்று வந்து நிக்குதுடா தொழில் முறையெல்லாம் இன்னைக்கு சின்னாபின்ன பட்டு நிக்குது தொழில் முறை சின்னாபின்ன பட்டு நிக்குது
காரியம் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. வச்சு பார்க்கலாம். தாயே அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிற மத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பருகி பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா? உன்ற வட்டி அத்தனை இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சமஸ்யது சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம பட்டி அத்தனை நீ படுகொலை சாஞ்சி நிக்கிறாயா? இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு கிடையில கிடக்குது. ஏமாந்து போல பொழைச்சிருச்சு. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? இன்னைக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நான் இருக்கிற தைரியம் மாதிரி தாயி தாயும் தாப்புமா யானைக்கு தும்பிக்கை வாச்ச மாதிரி இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தைரியம் இல்லை. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு திசை காமிப்பனாயா? உஷாரா புடிச்சுக்கோ. அரமனை கட்டி வந்த பட்டி இன்னைக்கு தள்ளாட்டமா நிக்குதாயா? உடச்சே பேசிடுறேன்னு புரிஞ்சுதா? வெளிநாட்டு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததப்பா. இன்னைக்கு வெளிநாட்டு உத்தியோகத்தில் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு இன்னைக்கு மேற்கொண்டு கடனை வாங்கி இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு இறக்கி தொழில் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா காலச்சுத்திரமாக கொத்தி வேடிக்கை பார்த்து போடிச்சாயா? உன்னை நம்பி ஏமாற வச்சு இன்னைக்கு நடுத்தரும் எத்திட்டாங்கயா. இதை மீட்டு கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒண்ணுக்கு ஒரு படிக்கு 9 படியா காலை வச்சு வட்டியில வாழ வச்சு தர வேண்டியது 80 ரூபாயா? வர்ற அமாவாசைக்குள்ளார உத்தரவு போடுறோம். திசை காமிக்கிறனாயா? 3 அமாவாசைக்குள்ள வட்டிக்கு பால் பார்த்து கொடுத்து இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா? ஒரு கூட சுண்ணாம்பு ஒரே வாயில திங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தின்னு போடலாமாயா? நான் இருக்கிற தகரிமா போ. இன்னையிலிருந்து வர்றேன். தொழிற்சாலை எல்லையிலெல்லாம் கூட போய் இந்த இல்லம் பணம் வைக்கிற இடம் தேவாதி எல்லாம் ஐயா ஏமாந்த பொழைச்சிட்டேன் இல்லையா? ஏமாந்த பொழப்புக்கு நீ வழிகே தர வேண்டியது என் பொறுப்பு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நின்று இன்னைக்கு எல்லாரும் கையேந்தி நிக்கிற மாதிரி பட்டி நான் பாதுகாப்படி கொடுத்தேன்னாயா? இது சத்திய வாக்கு. வாரக்கெடு முடிக்கல மாட்டு கொடுத்துறேன். அமாவாசை கெடுக்க முடிச்சு கொடுத்தேன்னப்பா. அதே மாதிரி தொழில பயப்படாது. நான் தசகாமி புரிஞ்சுதா? இந்த பிடிச்சுக்கோ. வபுரு நிறைய கர்ப்பம் இருக்குதுடா. அந்த கர்ப்பத்துக்கு நாள் குறிச்சாச்சுடா. அது நல்லபடியா பிறக்கணும்டா அப்படின்னு வந்து ஒரு காலம் நின்று கேட்டு நிக்குது. சொல்ல பார்க்கலாம். ஐயா இந்த ஆங்கார கற்பேன் நான் இருக்கிற தகிரி மண்ணில் நம்பி நிக்கிறியா? நம்பி நின்றுட்டு அப்படின்னா இந்த பால் கற்ப கூட வந்து நிக்கிற தகிரி மண்ணில் அதெல்லாம் எந்த வந்து சேதாரம் வராது. பொன்னாளுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாரும் மூலமா தாயும் சேயும் நல்லபடியா கொண்டு வந்து பட்டியல் நிறுத்தினாங்க. போதுமா? அதே மாதிரி தொழில கொஞ்சம் கண்ணுக்கு மேல பார்க்கலாம். இந்தா புடிச்சுக்கோ. போ வரம்போ தாயி சில குழப்பத்தை எல்லாம் போட்டுட்டு நிக்கிறியா ஐயா? இல்லையா? உடம்பு ரீதியான தொந்தரவு இந்த அமாவாசைகளும் முடிச்சு கொடுத்தாரு. அது போக உள்ளத்துல ரொம்ப தொந்தரவு இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம். கூடவே வந்து நிக்கிறனா இந்த அமாவாசைக்குள்ளாரியே ஒரு நிலைக்கு கூட தரும். போதுமா தாயி? இந்த ஆங்கார கருப்பனை அண்டி வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். இல்ல மல்லாம நீ காரியம் கை கூடவனே சேதாரமாய் நிக்குது. உத்து போட்டுடலாமாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா? சிலது வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாய் தப்புமா கூட வரனாயா? இன்னைக்கு அழுது குழம்பி 6ஆம் பேருக்கு நிக்கிற இதே பட்டியலுடைய சந்தோஷம் நிறுத்தி வேடிக்கை காமிச்சு கைப்பற்றி போடலாமாயா? இது சத்தியவா. வா இந்தா இந்தா இத தினம் கொஞ்சம் முகம் பூசி தண்ணி வாக்கிட்டு அடியா தாயி தொழில் முறை எத்தனை நீங்க சின்னாவினப்பட்டு போச்சப்பா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டம். இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல. எந்த வந்து தப்பிக்க முடியாத சூழ்நிலை நிக்குது. இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கும் தகுதி மண்ணில் என்னை முழு மனுஷோட நம்பி நில்லு. உனக்கு ஒரு பாதை காமிக்கிறப்பா. அந்த பாதையில போ. அத்தனை பூத்து குழுந்து நந்தவனம் அமைட்டு உன்ற வட்டி பாதுகாப்பு பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வர்றேன். போ வரம்போ தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. பாதை போதை வரும். ஒன்னா கவலைப்படாதியா? இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன்.
உன்ற குறைய தீர்த்து காரியத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிப்பனாயா, கருப்பனுடைய சக்தி வல்லாம நீ தான் பயன்படுத்திக்கணும். போதுமா? வரப்போ கடன் எல்லாம் கொடுத்து கடன் வசூல் பண்ண முடியல, இன்னைக்கு வெளியும் தலை காட்ட முடியல, உள்ளேயும் தலை காட்ட முடியல, இன்னைக்கு சிக்குவார்ல சிக்கியாச்சு, இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு கூடப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. வாங்கினவனும் ஜவால் போடுறான், கொடுத்தவனும் இன்னைக்கு தொந்தரவு பண்றான். நாம நல்ல பேர் வாங்கணும் உண்டா இல்லையா? அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக குடும்பத்துல கொஞ்சம் சில சலுப்பு சங்கட்டமா நிக்கிறாயா, அதையும் மீட்டு போடலாம். ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல திசை காமிக்கிற படிப்படி மீட்டு கொடுத்தாயா, மீட்டு கடனை மனசு கொடுத்தார. இது சத்தியம். போதுமா? கங்காளி பூமி விற்கோனே, காரியம் நடக்கோனே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இல்லையா? ஓட்டி மகள உனக்கு கலக்க வேண்டாம், ஒரு எழுத்தொன்னு வரணும், ஒரு ஓலை ஒண்ணு, அந்த ஓலையை வர வச்செல்லாம் கொஞ்சம் காசுக்கு எதிர்பார்க்கறாங்கப்பா, உனக்கு கவலைப்பட வேண்டாம், அதை மீட்டு கொடுத்து இதே வட்டியில வார வச்சு கொடுத்துட்ற. இது சத்தியமா. போதுமா? இந்த தொழிலுக்கு இதை வச்சுக்கோ. வர்றப்போ டெல்லியில இருந்து வந்து நிக்குது, வர சொல்லி பார்க்கலாம். ஐயா அரமனை கட்டணும்னு வந்து கேட்டேன், அரமனை இன்னைக்கு அலங்காரம் பண்ணி தர்றேன்னு சொன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஐயா, புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு உடம்பு தொந்தரவு கொஞ்சம் தொந்தரவா நிக்குது. மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க, மத்ததுல என்னமோ சொல்றாங்க, நமக்கு அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சான்னு வந்து பயந்து நிக்கிறியா. இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த நோவை நீ மருத்துவத்தை பாக்குறியா அது உடச்சவரியா, என்னை நம்பி வந்து நின்று உனக்கு நல்லது பண்ணி கொடுத்து இதே பட்டியல் நிறுத்தி என்னோட திருவிழாவுக்குள்ள காப்பாற்றி கொள்ளலாம். புரியுதா? அது போக ஈரலுக்கு பத்தியா, ஈரல்ல கொஞ்சம் நிறமா நிக்குது, பயந்துக்கார. அதெல்லாம் நான் இருக்கிற தகுதி முறையிலே நல்லது பண்ணி தந்துறனாயா. உனக்கு தங்க வைக்க மாட்டேன், அலங்கரிச்சு வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. அரமனை இனி தங்காம வரும். அதே மாதிரி நோவு நொடி 3 அமாவாசைகள் நல்லது பண்ணி கொடுத்தனாயா. அது போக சில குழப்பத்தை போட்டு நிக்கிறேன், அந்த குழப்பத்துக்கு கூட வர. போதுமா? வரும் ஒண்ணு மென்னு தின்னு முழு. இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம். வரும் எடப்பாடி என்ன தாயே, என்ன வேணும்? இல்ல மல்லா நிக்கி கொஞ்சம் எல்லாம் சோர்ந்து நிக்குது, தொழில் முறையும் நிக்கி ஏன்னா தானே நிக்குது. இல்லையா? வட்டிக்குள்ளார கொஞ்சம் எல்லாமே சரியில்லையா தாய், இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? சில குழப்பம் வெளியே சொல்லல, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அடையாளம் போட்டு காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா. அடையாளம் போட்டலாமா ஐயா? அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிற நலக்கத்தை பூரா எண்ணி 72 மணி நேரத்தில் எடுக்கிறனாயா. பயப்பட வேண்டாம், நான் வந்து உள்ள போதுவேன். நான் வந்து போதுறதுக்கு அடையாளம் காத்து ரூபத்தில் உள்ள வருவேனாயா. புரிஞ்சுதா? கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோடும். நான் வர்ற போது வந்து ஒரு வேளா ஓட்டிட்டு வந்து எடுத்து வீசிடுறனாயா. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். அது போக ஒரு குறை போட்டுட்டு நிக்கிற பாரு, அந்த குறைக்கு கூட தான். புரிஞ்சுதா? வெளியே சொல்ல வேண்டாம். இந்த பிடிச்சுக்கோ. மண்டபாடி பெருகுது, பால் பொங்குது.